நேர்கொண்ட பார்வை நேரான வாழ்க்கை நெஞ்சை நிமிர்த்து வெட்டி உடுத்து மைந்தர்களுக்கு மணிராஜ் காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள். அதிமுக பொதுக்குழு வழக்கு தொடர்பாக உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கிறது. அதிமுக ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளரை நீக்க அரசியலமைப்பில் இடம் உள்ளதா என்று உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கிறது. அதனை அண்மை செய்தியாக பார்க்கிறோம். அதிமுக பொதுக்குழு தொடர்பான வழக்கில் இன்று உச்சநீதிமன்றத்தில் இந்த வழக்கு விசாரணை தொடங்கியிருந்தது. இந்நிலையில் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள். ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் என பதவிகளை பிரிக்க அரசியலமைப்பில் இடம் உள்ளதா என்று உச்சநீதிமன்ற நீதிபதி கேள்வி எழுப்பியிருக்கிறார். முன்பாக அதிமுக பொதுக்குழு தொடர்பாக உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பின் அடிப்படையில் ஓ பன்னீர்செல்வம், அவருடைய ஆதரவாளர்கள் வைத்திலிங்கம், மனோஜ் பாண்டியன் உள்ளிட்டோர் தொடர்ந்த வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்புக்கு தடை விதிக்க முடியாது என்று கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் தெரிவித்திருந்தது. இதையடுத்து அதிமுக பொதுக்குழு மற்றும் அதில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் ஆகிய விவகாரத்தில் உயர்நீதிமன்றம் வழங்கிய உத்தரவுக்கு எதிராக ஓ பன்னீர்செல்வம் மற்றும் அவரின் ஆதரவாளர்கள் தொடர்ந்த மேல்முறையீட்டு வழக்கை தற்போது உச்சநீதிமன்றம் விசாரித்து வருகிறது. அதில் உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கிறது. அவை என்ன என்று பார்க்கிறோம். அடிப்படை உறுப்பினர்கள்தான் பொதுச் செயலாளரை தேர்வு செய்ய முடியும் என்று ஓபிஎஸ் தரப்பில் வாதம் வைக்கப்பட்டது. ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் என பதவியை பிரிக்க அரசியல் சாசனத்தில் இடம் உள்ளதா என்று நீதிபதி அதற்கு கேள்வி எழுப்பியிருக்கிறார். சிறப்பு தீர்மானம் கொண்டு வந்து கட்சியிலிருந்து நீக்கி இருக்கிறார்கள் என்று ஓபிஎஸ் தரப்பிலிருந்து வாதம் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. சிறப்பு தீர்மானம் தொடர்பாக நாங்கள் எப்படி உத்தரவு பிறப்பிக்க முடியும் என்று நீதிபதி எதிர்கேள்வி எழுப்பியிருக்கிறார். வழக்கில் என்ன நிவாரணம் தேவைப்படுகிறது என்று நீதிபதிகள் கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள். பொதுக்குழு தீர்மானங்களுக்கு தடை விதிக்க வேண்டும் மற்றும் ஒருங்கிணைப்பாளர் பதவியை நீக்கம் செய்ய எந்த அதிகாரமும் இல்லை என்று தெரிவிக்க வேண்டும் என்று ஓபிஎஸ் தரப்பு வாதங்களை முன்வைத்து வருகிறார்கள். ஓபிஎஸ் தரப்பு அவரது ஆதரவாளர்கள் தொடர்ந்த மேல்முறையீட்டு வழக்கில் உச்சநீதிமன்றத்தில் விசாரணை நடைபெற்று வருகிறது. அதில் ஓபிஎஸ் தரப்பு வாதங்களை முன்வைத்து வருகிறது. அதில் கேள்விகளை நீதிபதிகள் எழுப்பியிருக்கிறார்கள். அதற்கு மீண்டும் ஓபிஎஸ் தரப்பு பதில் அளித்து வாதங்களை முன்வைத்து வருகிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ராஜீவ் இணைந்திருக்கிறார். ராஜீவ், இப்போ நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணையில் இருக்கு. என்னென்ன வாதங்கள் முன்வைக்கப்பட்டன ஓபிஎஸ் தரப்புல இருந்து? நீதிபதிகள் என்னென்ன கேள்விகளை எழுப்பியிருக்காங்க? 2022 ஆண்டு ஜூலை 11ஆம் தேதி அந்த அதிமுக பதவியில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களை அதிமுக பொதுச் செயலாளர் தேர்தலை எதிர்த்தும் அவர்களுடைய ஆதரவாளர்கள் வைத்திலிங்கம், பிரபாகர் உள்ளிட்டோர் வழக்கு சென்னை நீதிமன்றத்தில் வழக்கை தொடர்ந்தார்கள். அந்த வழக்கில் அந்த உத்தரவு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஆதரவாக வழங்கப்பட்டது. அந்த உத்தரவை ஓபிஎஸ் தரப்பு மேல்முறை வழக்கானது தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. ஏற்கனவே 2 முறை இந்த வழக்கு விசாரணை வந்த பொழுது எந்த ஒரு மிகப்பெரிய ஒரு விவாதங்கள் நடைபெறாத நிலையில வழக்கு ஒப்புவிக்கப்பட்டது. மீண்டும் இன்று உச்சநீதிமன்றத்தில் இந்த வழக்கானது விசாரணைக்கு வந்த பொழுது இந்த வழக்கில் என்ன நிவாரணம் தேவைப்படுகிறது என்று நீதிபதிகள் ஓபிஎஸ் தரப்புக்கு கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள். அதில் அவர்கள் அளித்த பதில், பொதுக்குழு தீர்மானங்களுக்கு தடை விதிக்க வேண்டும் மற்றும் ஒருங்கிணைப்பாளர் பதவியை நீக்கம் செய்ய எந்த அதிகாரமும் இல்லை என்று தெரிவிக்க வேண்டும் என ஓபிஎஸ் தரப்பு வாதங்களை முன்வைத்திருக்கிறார்கள். மேலும் உச்சநீதிமன்றம் இதில் என்ன முடிவு எடுக்க உள்ளது, இந்த வழக்கில் நாங்கள் இதில் தலையிட விரும்பவில்லை என்று நீதிபதிகள் கூறியிருப்பதாகவும் ஒரு செய்தியை பார்க்கிறோம். வழக்கு விசாரணை முடிவில் என்ன நடக்கிறது என்று நாம் பொறுத்திருந்து பார்க்கலாம். செய்தியாளர் ராஜு விவரங்களை வழங்கியிருக்கிறார். அவருக்கு நன்றி. நேர்கொண்ட பார்வை நேரான வாழ்க்கை நெஞ்சை நிமிர்த்து வெட்டி உடுத்து மைந்தர்களுக்கு மணிராஜ் காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள்.